தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாதூதுதி தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது என்று தகர வரிசையில் கவிதை எழுதுவதற்கு கூட வார்த்தை கொடுத்த தமிழே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபார்முலா ஒரு வணக்கம்னு வச்சா கூட மக்கள் வந்து ஓகே நோ பேசுறாரு போல, ஆனா என்னங்க பேசுறாரு இவர் அப்படின்னு அந்த ஒரு கவனத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு ஏதோ ஒரு கடமுடன்னு ஒரு சத்தம் காதல விழும்போது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு எல்லாருடைய பார்வையும் நம்ம மேல வந்து விழுறதுக்கு இது ஒரு அழகான ஒரு பாட்டு. காலமேக புலவர் எழுதுன்னு ஒரு பாட்டு. இதுக்கு என்ன விளக்கம்னு? தமிழ்ல வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பொருள்கள் உண்டு. நிறைய சொற்கள் உங்களுக்கு தெரியும், நீங்களும் நல்ல கவிதை எழுதுறவர் அப்படிங்கிறதால. இதுல இந்த தாது அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல்லுக்கு பூன்னு ஒரு பொருள் இருக்கு, மகரந்தம்னு ஒரு பொருள் இருக்கு, தேன்னு ஒரு பொருள் இருக்கு. இது வந்து காலமேக புலவர் அப்படிங்கிறவரு ஒரு வண்டை பார்த்து பாடுற பாட்டு. வண்டே நீ தத்தி போய் தாது ஊதி, நீ ஒரு பூவை ஊதி அதனுடைய மகரந்தத்தை உள்ள போய் ஒரு தேனை குடிக்கிற, திரும்ப அங்கிருந்து தத்தி இன்னொரு தாதுக்கு போய் இன்னொரு பூக்கு போய் அந்த பூல இருக்கிற மகரந்தத்துல இருந்து அந்த தேனை நீ குடிக்கிற. தித்தித்த தாது இது. நீ சுவைச்சதுலயே எந்த பூ ரொம்ப தித்திப்பா இருந்தது? தித்தித்த தாது. எந்த மகரந்தம் தித்திப்பா இருந்தது? தித்தித்த தெத்தாதோ. எந்த தேன் தித்திப்பா இருந்தது அப்படின்னு அவன் கேட்கிற கேள்விதான் இந்த பாட்டு. அடிப்படையில எது நல்லா இருந்துச்சுன்னு கேட்கிற ஒரு கேள்வி. பாட்டே நல்லா இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம கேட்கும் போதே ஒரு வியப்பா இருக்கு. இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பு இருக்கும். இது மாதிரி நிறைய இப்போ தகர வரிசை மட்டும் கிடையாது, ககர வரிசையிலுமே காலமேக புலவர் பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ அவருக்கு அவருடைய ஒரு ஃபார்மேட்டே இதுதானே. ஆமா, இப்போ மற்ற கவிஞர்களுடைய பாவகைகள்லாம் வேற மாதிரினா, இவர் வந்து யாருமே பயன்படுத்தாத சில சொற்கள், யாருமே பயன்படுத்தாத சில முறைகள், அப்படி ஒரு வித்தியாசமான கவிதை எழுதுறதுல காலமேக புலவருக்கு இணை வந்து வேற யாருமே கிடையாது. அவர் அப்படிதான் ககர வரிசையும் எழுதுறாரு. காக்கை காகா கூகை, கூகை காகா காகை, கோக்கு கூ காக்கைக்கு, கொக்கொக்க கை கைக்கு, காக்கைக்கு கை கை காகா. இது ககர வரிசையிலே எழுதுன காக்கா கொக்கு இதெல்லாம் வருது. இதுக்கு என்னென்ன விளக்கம்? இது வந்து என்னன்னா, ஒரு ராஜாக்கு காலமேகர் ஒரு அறிவுரை சொல்றாரு. என்னன்னா, ஒரு காகம் ஜெயிக்கணும்னா அதுக்கு பகல்ல தான் கண்ணு தெரியும், கூகைக்கு பகல்ல கண்ணு தெரியாது. அப்போ ஒரு காகம் பகல்ல கூகையை எதிர்க்கணும். ஒரு கூகை காகத்தை எதிர்க்கணும்னா இரவுல காக்கைக்கு கண்ணு தெரியாது, அதனால இரவுல காக்கையை எதிர்க்கணும். எப்படி அதுங்க இடம் அறிஞ்சி தன்னுடைய எதிர்வினையை செய்யுதோ அது போல ஒரு ராஜா, கோக்கு கூ காக்கைக்கு, ஒரு ராஜா இந்த நாட்டை காப்பாற்றணும்னா எதிரிகள் எப்ப பலவீனமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு போர் செஞ்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதா இந்த பாட்டு. திருக்குறள்ல பகல் வெல்லும் கூகைக்காக இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும். அதே 2 வரிய இவர் ஒரு 4 வரியா வித்தியாசமா கொடுத்திருப்பாரு. ஓகே, நம்ம தலைவர் வந்து 2 வரியில கொடுத்திருப்பாரு, இவர் வந்து அதை ஒரு 4 வரியில. ஆனா இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது. இதுல இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப ரசிச்சது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மொழி எப்போ ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கேட்டா பேசுனா அழகா இருக்கும், சில மொழி வந்து பாடுனா ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு சொன்னார். தமிழ்ல பாட்டு இசைக்கணும்னு கேட்காம சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு சொன்னார். ஏன்னா அப்போ அந்த தெலுங்கு கீர்த்தனைகள் வந்து பாடுறது வந்து ரொம்ப பிரபலமாகவும் மக்களுக்கு பிடிச்சதாகவும் இருந்துச்சு.